பிரச்சனை போயிட்டு இருக்கலாம், மணிமேகலை பிரச்சனை போயிட்டு இருக்க, குக் வித் கோமாளி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையானே, நீங்க தான் பிரச்சனை சொல்லுவீங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க, அது வந்து டெண்டிங் பேசுவாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம போட்டு அதை போட்டு எதுக்கு பேசணும்? அதெல்லாம் இல்லை, நாளைக்கு பாருங்க அவங்க பக்கத்தில் இவங்க நிற்பாங்க, இவங்க பக்கத்தில் அவங்க நிற்பாங்க, சேர்ந்துட்டு நிற்பாங்க. எல்லாருமே அப்படிதான். ஆக நம்மளோட பிரச்சனை யாரும் பிரச்சனை கிடையாது. அது வந்து அதிகமா போனதுனால தான் அந்த மாதிரி ஏதாவது டிஆர்பி கோசம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகலாம் எனக்கு தெரியாது. எனக்கு நானும் விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கேயும் சன் டிவிக்கும் போவேன், விஜய் டிவிக்கும் போவேன், எல்லா சேனலுக்கும் போவேன். அது எனக்கு இந்த சேனல்னு கிடையாது. எனக்கு நான் எல்லா விஜய் டிவியில் தான் நம்ம பிக் பாஸ் போனேன், இந்த குக் வித் கோமாளி பண்ணேன், இப்போ டாப் ஃபுட் பண்ணிட்டு இருக்கேன். மீடியம் மிஸ் வந்து அவங்க பண்ணச்சில வந்து நான் அதில் போனதை தவிர மற்ற சேனலுக்கு எங்களுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு சேனல் பிரியங்காவோட மணிமேகலை கூட நல்லா பழகி இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க அங்க கோமாளியா இருக்கும்போது இருந்தாங்க. ஆமா, அவங்கள பத்தி எப்படி தான், அவங்கள பர்சனலா எப்படி தான் உங்களுக்கு? எனக்கு மணிமேகலை பிடிக்கும். அது அவங்க சண்டைங்கிறது வந்து அது வந்து எதுக்காக போகிறோன்னு தெரியல, ஆனால் அது பிடிக்கும். மணிமேகலை பிடிக்கும், பிரியங்காவும் பிடிக்கும். எனக்கு எல்லாரும் நல்லா பேசியிருக்காங்க. எனக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு பிரியங்கா ஜெயிச்சது உண்மையா? ஏன்னா வந்து எல்லாரும் சொல்றாங்க பிரியங்கா வந்து சும்மா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிச்ச மாதிரி கிடையாது. அவங்க வந்து விஜய் டிவில வந்து ஆங்கரா இருக்கிறதுனால மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இல்ல கட்டி வந்து அவங்க தூக்கி போட்டுருப்பாங்க. எப்ப சொல்றாங்க அது உண்மையா? பிரியங்கா ஜெயிச்சு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு நான் நெசமா தெரியாது. எனக்கு நான் பார்க்கல. என்ன ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு எனக்கு, அது எனக்கு தெரியலையே. எனக்கு நான் பிரியங்கா ஜெயிச்சது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. எனக்கு நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல டிவியில். நான் சீரியல் பார்க்குறேன், படம் ஷூட்டிங்கில் இருந்தாலும் பார்க்கல. எவ்வளோ உங்கள் குரலை நான் கேட்காம அண்ணன் இருக்காங்களே. எப்படி பாக்குறீங்க? அது வந்து பிக் பாஸ் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சி. விஜய் சேதுபதி இப்போ தான் உள்ளே வராங்க. அது இப்போ பார்த்தா தான் நம்ம நீங்கள் தான் சொல்லணும். அதை எப்படி இருக்கு வாங்க நீங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு தெரியாது. கமல் சார்லாம் அவங்களாம் ஈக்குவல் பண்ண முடியுமாங்க? ஆமாண்ணே, ரைட். என்னண்ணே அமோகமா சாமாங்கச்சி சூப்பரா இருக்கு. நீங்க தான் ஒரு உறுப்பினர் தெரியுமா? தான் விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சாரு, உங்களுக்கு ஆப்போசிட்டா அது எதுக்குண்ணே வேண்டாம். எனக்கு படம் இப்பதான் படத்துல வரேன். எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான். எனக்கு லட்சமா சம்பாதிக்கிறதுனால தான் யூடியூப்ல வருது இல்லைன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அப்படிலாம் இல்ல. இப்ப லட்சம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து என்னன்னா படம் வந்து முன்னாடி ஒரு சின்ன கெட்டப்பு வந்துச்சு. இப்போ வந்து லெந்தா கொடுக்காங்க படத்துல, ஃபுல் படத்துலையும் கொடுக்காங்க. அதனால வந்து படம் யூடியூப் மறக்க முடியாது. என்ன வாழ வச்சது யூடியூப் தானே. என்ன வாழ வச்சது யூடியூப் தான். சீமானு கூட நான் எப்ப படம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணன் புதுசா சொல்றாங்க, எனக்கு தெரியல. எனக்கு சரி, நான் சந்தோஷம். ரைட்.